குடியாத்தம் பகுதியில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் கைத்தறி நெசவு செய்தவாறு வாக்குகளை சேகரித்தார். வேலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பரதராமி, கொண்டாசமுத்திரம், காந்திகர், காளியம்மன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் கைத்தறி நெசவு செய்தவாறு பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்போது 100 நாள் வேலையை முடக்க பாஜக முயற்சி செய்து வருகிறது. 1000 திட்டத்தை தகுதி உள்ள அனைவருக்கும் வழங்கிய முதலமைச்சர் நம் முதலமைச்சர்தான். எனக்கு வாக்களித்து மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள், இன்னும் பல திட்டங்கள் வந்து சேரும் என்று பேசினார். காட்பாடியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி இந்திய வரைபடம் மற்றும் ஓட் என்ற வடிவில் நின்று மகளிர் சுய உதவிக் குழுவினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கல்புதூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணமாக மகளிர் சுய உதவிக் குழுவை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்திய வரைபடம் மற்றும் ஓட் என்ற எழுத்து வடிவில் நின்று 100% வாக்களிப்பது குறித்து உறுதிமொழியை ஏற்றனர். மேலும் பறை மேளம் முழங்க இசைக்குழுவினர் நடனமாடி 100% வாக்களிப்பது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் காட்பாடி தாசில்தார் சரவணன், மகளிர் திட்ட இயக்குநர், உதவி திட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் மாட்டு வண்டி ஓட்டி வாக்கு சேகரித்தார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திமுக வேட்பாளர் மலையரசன் தினம்தோறும் டீக்கடையில் மாஸ்டராகவும், மாட்டு வண்டிகள் ஓட்டியும், மார்க்கெட்டில் மூட்டைகள் தூக்கியும், காய்கறிகள் விற்கும் பணிகள் செய்தும் பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்கும் வகையில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வசந்தம், கார்த்திகேயன் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாரத் தேங்காய் எண்ணெய் நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் வாக்குறுதி அளித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வசந்தராஜன் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் பாஜக கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் 2000க்கும் மேற்பட்டோர் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக வந்தபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் கேத்ரின் சரண்யாவிடம் பாஜக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும், ரயில் நிலையம் உட்கட்டமைப்பு மற்றும் புதிய ரயில்கள் பொள்ளாச்சி வழியாக பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் ஆனைமலை நல்லாறு திட்டம் விவசாயிகளுடன் செயல்படுத்தப்படும், வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சினை சரி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்தார். இதில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவில்பட்டி அருகே நாலாட்டின்புதூரில் ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 80,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே நாலாட்டின்புதூர் ஜங்ஷன் அருகே துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அனந்தலட்சுமி தலைமையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பிச்சை, தலைமை காவலர் ராஜாராம், பெண் காவலர் சமுத்திரகனி ஆகியோர் அடங்கிய தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் வாகனத்தில் ஆவணமின்றி ரூபாய் 80,000 இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அதனை கைப்பற்றிய அதிகாரிகள் கோயில்பட்டி தாசில்தார் சரவணபெருமாள் மற்றும் தேர்தல் பிரிவு துணை தாசில்தார் வெள்ளதுரை ஆகியோரிடம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.